இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளுடைய தமிழர் திருநாளான தமிழர் பண்டிகையான பொங்கல் பண்டிகை வரப்போகிறது. இந்த நிலையில் ஒரு கிறிஸ்துவர், ஒரு பாஸ்டர், ஒரு ஜப கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தமிழர் திருநாள் தமிழர் பண்டிகை பொங்கல் பண்டிகைன்னு சொல்கிறாங்க. அந்த பொங்கல் பண்டிகை சாத்தான்களுடைய பண்டிகை. இயேசு ஒரு நாளும் பொங்கல் பண்டிகை கொண்டாடியது கிடையாது. பொங்கல் பண்டிகை கிறிஸ்துவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒரு சாத்தான்களுடைய பண்டிகை, நம்மளா தமிழர்களே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ்டர் பேசியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கொண்டு வராங்க. தமிழர்களின் பண்டிகை பொங்கல் நம்ம கொண்டாடலாமா? கிறிஸ்தவ தேவாத பிசாசுங்க தான் வேணுங்க. கொஞ்சம் பணிந்து கொடுங்க. பொங்கல் ஒரு நாளும் இயேசுடைய பண்டிகை கிடையாது. அல்லேலூயா. அது பிசாசின் பண்டிகை. தமிழர் பண்டிகை எல்லாம் கிடையாது. நீங்க தமிழர் கிடையாது. நீங்க விடுவிக்கப்பட்ட ஜனங்கள். நீ வேறு மனுஷன் ஆவா. நீ வேறு மனுஷனா நீ எப்படி பொங்கல் போய் கொண்டாடுவா? பிசாசு இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள கிறிஸ்தவங்களுக்கு வர வேண்டிய காரணம் தான். கொஞ்சம் பணிந்து கொள்ள, என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பிசாசு ஏற்காதான் நீர் கொஞ்சம் என்ன பணிந்து கொண்டா, கொஞ்சம் பணிந்து கொண்டா, சும்மா பணியில மாதிரி நடிச்சா போதும். இது உமக்கு தரேன். ஆண்டு சொன்னார், உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர்களுக்கு ஆராதனை செய். அல்லேலூயா. நீங்கள் நானும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். பரிசுத்தம்னா என்ன சொல்லுங்க? இந்த பாஸ்டர் பேசிய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒவ்வொரு தமிழரும், அதாவது கிறிஸ்துவர்களும் இதை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய பாஸ்டர்களை நீங்கள் தான் தட்டி கேட்க வேண்டும். நம்ம தமிழகத்தில் அனைத்து மதத்தவரும் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். அனைத்து கடவுள்கள், அனைத்து மத பண்டிகைகளையும் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் பாகுபாடின்றி. ஆனால் இது மாதிரி சில விஷம கிருமிகள், பாஸ்டர்கள் நம்மளுடைய நல்ல மனம் படைத்த மக்களுடைய மனதில் இது மாதிரி தீய எண்ணங்களை செலுத்தி மத பிரிவினையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. மத கலவரங்களை உண்டு பண்ணும் இது மாதிரியான பாஸ்டர்களை நம்ம புறக்கணிக்க வேண்டும். கிறிஸ்துவ மக்கள், இந்த ஜப கூட்டத்திற்கு செல்லும் கிறிஸ்துவ மக்கள் தான் எது நல்லது எது கெட்டது என்று உங்களுடைய பாஸ்டர்களை நீங்கள் கேட்க வேண்டும். இது மாதிரி அவங்க ஜபம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமர் மோடி அவர்கள் மற்றும் நிர்மலா சீதாராமன், அமித்ஷா போன்ற ஊபி முதல்வர் திரு யோகி ஆதித்யநாத் இவங்கெல்லாம் சாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ்டர் ஜபம் பண்ணியிருக்காரு. நியூ இயர் செலிப்ரேஷனில் இந்த பாஸ்டர் இது போல பண்ணியிருக்காரு. இது மாதிரி பல பாஸ்டர்கள் தங்களுடைய கடமைகளை, அதாவது மக்களுக்கு போதனைகளை, நல்ல போதனைகளை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்டர் இருக்காங்க. ஆனால் அவங்க இது மாதிரி தீய சிந்தனைகள், தீய எண்ணங்களை மக்கள் மனதில் புகுத்தி கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து கிறிஸ்துவ மக்கள் இதை தட்டி கேட்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நம்ம அனைவரும் எல்லாருமே தமிழர்கள் தான். தமிழர்களாகிய நம்ம எல்லாருமே பொங்கல் கொண்டாடலாம், கரும்பு சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். அதே மாதிரி கிறிஸ்துமஸும் கொண்டாடலாம், பக்ரீத் பண்டிகையும் கொண்டாடலாம், அனைத்து ரம்ஜான் கொண்டாடலாம். நம்ம எல்லாருமே எது வேணாலும் கொண்டாடலாம். நம்மளுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது சுதந்திர நாடு. ஆனால் இது மாதிரி தீய எண்ணங்கள் படைத்த பாஸ்டர்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். Thank you.